கோவில் வாசலில் பாட்டியும் அச்சயாவும் காத்து நின்றார்கள். 10 நிமிடம் கழித்து திவ்யா வந்தாள். போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கிட்டேன் பாட்டி, வாங்க உள்ளே போகலாம். மூவரும் போனார்கள். சாமியை வணங்கிவிட்டு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தார்கள். பாட்டி திவ்யாவையே பார்த்தாள். என்ன பாட்டி, ராஜாத்தி மாதிரி இருக்க, உனக்கு ஒரு குறையும் இல்லை. உன் கடந்த கால வாழ்க்கையை யாரும் கேட்க போறதில்லை. எதுக்கு அதை பற்றின குழப்பம்? இல்லை பாட்டி, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்கிறேன், சொல்லத்தான் வந்திருக்கேன். திவ்யா அட்சயா இருவரும் கதை கேட்க தயாரானார்கள். பிரபல தொழிலதிபர் மில் முதலாளி கங்காதரன் கேள்விப்பட்டிருக்கியா? நல்லா தெரியும். எங்கள் அலுவலகத்தில் தொழில் ரீதியான தொடர்பு அவருக்கு உண்டு. முக்கிய முடிவுகளை அவரை கேட்டுத்தான் இவங்க எடுப்பாங்க. கோடீஸ்வரராச்சே, நேரில் பார்த்திருக்கியா? அலுவலகத்துக்கு வந்திருக்கார், பார்த்துருக்கேன். பேச சந்தர்ப்பம் இல்லை. அவர்தான் உன் அப்பா. திவ்யா குபீரென எழும்பிவிட்டாள். கங்காதரனா என் அப்பா? ஆமாம்மா, 24 ஆண்டுக்கு முன்னால் கங்காதரனின் அப்பா ஐம்புலிங்கம் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். கங்காதரன் கூடவே இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டார். அவங்க கம்பெனியில் வேலை பார்த்தவர் முத்தையா, அதாவது உங்கள் அம்மாவோட அப்பா. முத்தையா ஐம்புலிங்கத்துக்கு வலக்கை மாதிரி. தன் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு மில்லுக்கு உங்கள் அம்மா பாக்கியம் வருவா. அங்கே கங்காதரனை அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது. கங்காதரனுக்கு உங்கள் அம்மா மேலே கண் விழுந்தது. வலியவே போய் பழகத் தொடங்கினான். பாக்கியம் முதல்ல விலகி விலகி போனாள். ஆனால் கங்காதரன் விடல்ல. அவளை சாதுரியமா தன் பக்கம் இழுத்துட்டான். கங்காதரன் மாதிரி ஒரு வசீகரமான ஆம்பளைய இப்போ பார்க்க முடியாது. உங்கள் அம்மாவுக்கும் இளம் வயசு. அவன் விரிச்ச வலையில் விழுந்துட்டா. நெருங்கி பழகுனா, கர்ப்பமானா. இந்த நேரம் ஐம்புலிங்கம் மகனுக்கு தடபுடலா கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பெண்ணை பார்த்து முடிவும் பண்ணியாச்சு. பெரிய இடம். நிச்சயதார்த்தம் நடத்த தேதி குறிச்சிட்டார். இந்த நேரம் வாந்தி எடுத்த பாக்கியம் கங்காதரன் கிட்ட விவரத்தை சொன்னான். நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு கங்காதரன் சொல்லியிருக்கான். கோடீஸ்வர சம்பந்தம் வருது. பாக்கியத்தை நீ ஒரு நாளும் கட்டிக்க முடியாது. அவளை மறந்துடுன்னு தீர்மானமாக சொல்லிவிட்டார். இதை அந்த கோழை கங்காதரன் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல அவள் அழுதுகிட்டே உங்கள் தாத்தா கிட்ட சொன்னாள். அவர் முதல்ல இவளை அடித்து உதச்சிட்டு முதலாளி காலில் போய் விழுந்தார். என் பொண்ணுக்கு எப்படியாவது வாழ்வு கொடுங்கன்னு கெஞ்சினார். அதே மில்லில் ஒரு சாதாரண வேலை பார்த்தான் என் மகன் தவமணி. 3 தங்கச்சிங்க. எல்லாரையும் வாழ வைக்க முதலாளிக்கிட்ட ஏராளமாக கடன் வாங்கி விழிப்பிதுங்கி இருந்தான். கால் சம்பளம் கூட வீடு வராது. நானும் அவனும் பல நாள் பட்டினி. இந்த நேரம் முதலாளி தந்திரமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் தவமணியை சிக்க வச்சார். அவன் செய்யாத தப்பு, ஆனால் பணம் விளையாடிச்சு. இவனை அவர் உள்ளே தள்ளினா வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்குகளை ஜோடிக்க முடியும். தவமணி ஆடி போயிட்டான். தன் வாழ்க்கையே பாழாயிடுச்சுன்னு முதலாளிக்கிட்ட போய் அழுதான். அவர் முதல்ல வேறு வழி இல்லைன்னு கை விரிச்சிட்டு அப்புறமா ஆரம்பித்தார். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை சுலபமாக வெளியில் கொண்டு வரேன். உன் கடன்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணுறேன். எந்த சிக்கலும் இல்லாமல் முழு மனுஷனா நீ வாழலாம். ஆனால் நீ நான் சொன்னதை செய்யணும். என்ன? என் பிள்ளை கங்காதரன் பாக்கியம்னு ஒரு பொண்ணுக்கிட்ட அத்துமீறிட்டான். அவள் கர்ப்பம். அவளுக்கு என் பிள்ளை தாலி கட்ட முடியாது. நீ கட்டி அவளை மனைவியாக ஏற்றுக்கணும். தவமணி ஆடி போனான். கெட்டுப்போன பெண்ணுக்கு நான் எப்படி? ஒரு நல்ல தியாகத்தை செய்கிறதா பெருமைப்படு. வேண்டாங்க, வேண்டாம்னா நாளைக்கு உன் வீட்டுக்கு போலீஸ் வரும், உன்னை உள்ளே தள்ளும். அப்புறம் ஆயுசுக்கும் நீ வெளியே வர முடியாது. உங்கள் அம்மா தெருவில் அலையணும். உன் சகோதரிகளுக்கும் தொந்தரவு நிறைய வரும். அப்படி எதுவும் வராமல் நீ நிம்மதியாக வாழணும்னு இந்த தியாகத்தை செய்யணும். இதை வெளியில் சொல்லவும் கூடாது என்றார். தவமணி வீட்டுக்கு வந்தான். எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டி அழுதான். அன்னைக்கு விடிய விடிய நாங்கள் தூங்கவே இல்லை. பிரச்சனைகளை பல கோணங்களில் அலசினோம். முடிவை நான் எடுத்தேன். எப்படி? வாழ்க்கை வீணா போய் காலம் முழுக்க ஜெயிலில் ஒரு கைதியாக வாழறத விட பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்தேன்னா நீயும் அந்த பெண்ணும் நிம்மதியாக இருக்கலாம்னேன். அவனுக்கும் அது நியாயமாகப்பட்டது. ஆனால் ஒரு பணக்காரனோட அராஜகத்துக்கு பலியாகிட்டமேன்னு அழுதான். வேறு வழி இல்லைப்பா. ஐம்புலிங்கத்துக்கிட்ட மோதி ஜெயிக்க முடியுமான்னு நான் கேட்டேன். மறுநாள் சம்மதம் சொல்லிட்டான். அவர் முத்தையா கிட்ட பேச பாக்கியம் ஒத்துக்கவே மாட்டேன்னு கதறினாலாம். அங்கேயும் பணமும் செல்வாக்கும் பேசியிருக்கு. பாக்கியம் தற்கொலை செஞ்சிக்க போய் தடுத்து பலவிதமான பிரச்சனைகள். கடைசியில் பாக்கியம் சம்மதிச்சிட்டா. இந்த பாவி ஐம்புலிங்கம் தலைமையில்தான் கோவிலில் வச்சு தவமணி பாக்கியம் கல்யாணம் நடந்தது. பாக்கியத்தை கெடுத்த கங்காதரன் எந்த பாதிப்பும் இல்லாமல் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டான். தவமணிக்கு அப்போ ஆரம்பித்த வெறுப்பு தான். பாக்கியம் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்தா. முதல்ல தவமணியால் அவளை ஏற்றுக்க முடியலை. பாக்கியமும் அவன்கிட்ட ஒட்டலை. பேருக்கு தான் 2 பேரும் கணவன் மனைவி. பாக்கியம் வயிற்றுல நீ தவமணி குழந்தைன்னு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உறுதிப்படுத்திட்டோம். நீ பிறந்த. தவமணிக்கு அதுக்கு மேலே வேலை பார்க்க பிடிக்கல. ஐம்புலிங்கத்துக்கிட்ட வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடிட்டு இங்கே வந்துட்டோம். புது இடம், யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த ஓராண்டு காலத்தில் பாக்கியம் என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. அவளுக்கு அம்மா இல்லை. என்கிட்ட மனசை கொட்டி பல முறை அழுதுருக்கா. நான் அவளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். தவமணிக்கிட்ட பேசினேன். பாக்கியம் கூட நீ வாழாமல் அவளை தண்டிக்கிறது பாவம்னு சொன்னேன். என் மகன் எதுவும் பேசலை.
நம்மை மாதிரி பாக்கியமும் சூழ்நிலை கைதி. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அவ கூட வாழத் தொடங்கு. குழந்தை திவ்யா தன் காலில் நிற்கிற வரைக்கும் அவகிட்ட எந்த கோபமும் இல்லாமல் அவளை ஆளாக்கி விடுன்னு சொன்னேன். என் உத்தரவுக்கு கட்டுப்பட்டான். பாக்கியத்தோடு வாழத் தொடங்கினான். அட்சயா, தீனா பிறந்தாங்க. உன்னை உன் காலில் நிற்கிற வரை என்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றினான். பாசத்தில் எல்லாம் செய்வான்னு நினச்சேன், ஆனால் கவுத்துட்டான். அட்சயா குறுக்கிட்டாள். பழைய கோபத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா பாட்டி? உங்க அப்பா, அதாவது தவமணியும் குற்றவாளி இல்லை, பாக்கியமும் தப்பானவள் இல்லை. விதி அவங்கள சந்திக்க வச்சு சகதியில் விழ வச்சது. திவ்யா மௌனமாக இருந்தாள். நான் தவமணிக்கிட்ட பேசுகிறேன்மா, நீ மறுபடியும் வீட்டுக்கு வா. யாரோ செஞ்ச துரோகத்துக்கு நம்ம குடும்பம் பலியாகக்கூடாது. கர்ப்பிணியாக வந்த ஒருத்திய மருமகளா எந்த தாயும் ஏற்க மாட்டா. நான் பாக்கியத்தை ஏற்றுக்கிட்டேன். எப்படி? அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உட்கார்ந்து பேசணும், பேசினா தெளியும். திவ்யா எழுந்தாள். பாட்டி, நான் அந்த வீட்டை விட்டு வந்தாலும் உங்கள் பிள்ளை மேல் வச்ச பக்தியும் பாசமும் நன்றி உணர்ச்சியும் மாறாது, தெரியுதுமா? தன் வாழ்க்கையில் அப்பா, அதாவது உங்கள் பிள்ளை கொண்ட கோபத்துக்கு என்னை தண்டிக்கணுமா? அதைத்தான் நானும் கேட்குறேன் திவ்யா. திரும்பவும் அவன்கிட்ட பேசுகிறேன். பாக்கியத்தை நீ வந்து பாருமா. ஏக்கத்தில் ஏதாவது ஆயிட போகுது, பாவம் உங்கள் அம்மா. சரி பாட்டி, இதை பாரு கண்ணா, கடந்த காலத்தை நீ சுத்தமாக மறந்துடு. எந்த களங்கமும் உனக்கில்லை. தவமணிதான் உன் அப்பா. அவன் கோபத்தை நான் கரைக்கிறேன். பாட்டி, அப்பா கிட்ட நானும் தீனாவும் பேசுகிறோம். அக்காவை அவர் ஏற்றுக்கலைன்னா நாங்களும் அந்த வீட்டை விட்டு வந்துடுவோம். அவசரப்படாதே அட்சயா. இல்லக்கா, இதில் நானும் தம்பியும் இறங்கினால்தான் ஒரு வெளிச்சம் வரும். உண்மையில் நாங்கள் உயிரையே வச்சிருக்கோம். உனக்காக நாங்கள் போராடினா தப்பே இல்லை. திவ்யா நெகிழ்ந்து விட்டாள். அது மட்டுமில்ல திவ்யா, தவமணி பிடிவாதமாக இருந்தா நானே உன்கிட்ட வந்துடுவேன். பாட்டி, அவனுக்கு அம்மா வேணும்னு நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கட்டும். அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வேலை இருக்குது பாட்டி. என்ன? இத்தனை பேரையும் பிரச்சனைக்குள்ளாக்கின அந்த கோழை கங்காதாரனை நான் நேருக்கு நேர் சந்திக்கணும். இது தேவையாம்மா? தேவைதான். நான் அந்த ஆள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. வேண்டாம் திவ்யா, மறுபடியும் உனக்கு தொந்தரவு வரும். வராது பாட்டி, வந்தாலும் நான் சமாளிப்பேன். அந்த ஆள் உதவியில் வாழணும்னு நான் நினைக்கல, ஆனால் செஞ்ச பாவத்தை சுட்டி காட்டணும். திவ்யா, பணக்காரன் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சட்டையில் பட்ட தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போவான். உன் பேச்சுக்கு கோபத்துக்கு அவங்க எல்லைக்குள் மதிப்பே இருக்காது. அதுக்காக சும்மா விட்டுட முடியுமா பாட்டி? விடணும். சரி, நேரமாச்சு, புறப்படலாம். நான் தவமணிக்கிட்ட பேசுகிறேன். பாக்கியத்தை நீ பார்க்கணும் திவ்யா. கண்டிப்பாக பாட்டி. அக்கா, நல்ல முடிவு கிடைக்கும் வரை நாங்களும் போராடுவோம். சரிடா கண்ணு. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். திவ்யா அப்படியே நின்றாள். கோவில் வாசலுக்கு திவ்யா வர அந்த வெளிநாட்டு கார் வந்து நின்றது. அந்த மனிதர் பட்டு வேட்டியுடன் பளபளப்பாக இறங்கினார். கூடவே நகை மூட்டையாய் அவர் மனைவி. கங்காதரன் வரார். கோவில் வாசலில் சலசலப்பு. குபீரென நிமிர்ந்தாள் திவ்யா. திவ்யா அவரை ஆத்திரமாக பார்த்தாள். தன்னை விதைத்தவர் என்ற உண்மை தெரிந்த பிறகு முதல் சந்திப்பு. பாட்டி சொல்வது போல இப்போது கூட 50 வயதுக்காரராக தெரியவில்லை. 40 வயதுதான் சொல்ல முடியும். அத்தனை வசீகரம். அவர் வந்ததும் லேசாக ஒரு கூட்டம் சேர்ந்துவிட்டது. திவ்யாவுக்கு பற்றி எறிந்தது. இப்போதே போய் சட்டையை பிடித்து விடலாமா என ஒரு வெறி புறப்பட்டது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். அவர்கள் உள்ளே போய்விட்டார்கள். திவ்யா அங்கு நிற்க பிடிக்காமல் வெளியே வந்தாள். துரோகம் செய்த ஒரு மனிதன் எந்த மெருகும் குறையாமல் அப்படியே வாழ்றான். பாதிக்கப்பட்டவங்க உடைஞ்சி வேதனைப்படுறோம். கடவுள் கூட பணக்காரங்க பக்கம்தானா? ஒரு வெறுப்பு வந்தது. பாட்டி சொல்கிற மாதிரி நமக்கு என்னன்னு விலகி போக என்னால் முடியாது. இந்த கங்காதாரனை விடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். எப்படி? எங்கள் அம்மா பாக்கியத்தை அள வச்சு ஒரு அப்பாவி தவமணியை பலிகாடா ஆக்கி எங்கள் குடும்பத்தையே சிதறடித்த பாவியை எப்படி சும்மா விட முடியும்? தீவிரமாக யோசிக்க தொடங்கினாள். விடுதிக்கு வந்தாள். மாலையில் அலுவலகம் விட்டு கோகிலா வந்ததும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான நிஜங்களைத்தானே தேன் தடவி பொழுதுபோக்கா அவங்க தராங்க. நான் ஏதாவது செஞ்சு அந்த கங்காதாரனை அவமானப்படுத்தணும். கோகிலா, வேண்டாம் திவ்யா. பணக்காரனுக்கு படைபலம் அதிகம். அவங்க தர தொல்லைகளை உன்னால் தாங்கிக்க முடியாது. நான் கோழை இல்லை, முட்டாளும் இல்லை. களத்தில் இறங்குறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் யோசித்து என் பக்கத்து பலத்தை உறுதிப்படுத்திட்டு தான் இறங்குவேன். பார்த்துக்கோ, கங்காதாரனால் உனக்கு புதுசாக சமூகத்தில் என்ன அந்தஸ்து வந்துட போகுது? உனக்கு படைபலம் யாரு? ஒரு பணக்காரனை எதிர்க்கணும்னு இன்னொரு பணக்காரனால் தான் முடியும். அது யாரு? குபீரனா நிமிர்ந்தாள் திவ்யா. கோகி, உன்னையும் அறியாமல் ஒரு பிரமாதமான யோசனையை நீ சொல்லிட்ட. என்ன சொல்கிற? சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசிட்டு நானே உனக்கு சொல்கிறேன். சரி, கவனமாக இரு. ரவியின் எதிரே இருந்தாள் திவ்யா. அவனுக்கு ஆச்சரியம். ரவியின் செல்லெண்ணை தேடி பிடித்து அவனை அழைத்திருந்தாள். சந்திக்கணும்னு திவ்யா சொன்னதும் ரவி ஆடிப்போயிருந்தான். இதோ இந்த உணவகத்தில் ரவியும் திவ்யாவும். சொல்லு திவ்யா, பாட்டிக்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என் நிஜமான அப்பா யாருன்னு? யார் அது? தொழிலதிபர், மில் முதலாளி கங்காதாரன். ரவி படக்கென எழுந்து விட்டான். அப்படியா? ஆமாம், நீங்களும் பணக்காரர், அதனால் நெருங்கின பழக்கம் இருக்கும்.
எனக்கு பழக்கமில்லை, அப்பாவுக்கு தெரியலாம். இப்போது திவ்யா பாட்டி சொன்ன முழு கதையும் சொல்லி முடித்தாள். ரவி அப்படியே உறைந்து போயிருந்தான். சரி, நீ என்ன செய்ய போற? நான் இதில் உனக்கு எந்த விதத்தில் உதவணும்? அந்த கங்காதாரனை அவமானப்படுத்தணும், அந்த ஆள் தோலை உரிக்கணும், பல பேரை வச்சுக்கிட்டு அந்த ஆளை நான் கேள்வி கேட்கணும். ஒரு பெண்ணை கெடுத்து அடுத்தவன் தலையில் கட்டின மகா பாவத்தை நினச்சி அவன் உருகி உருகி அழணும். விடக்கூடாது. குற்றம் செஞ்சவன் பணக்காரனாக இருந்தால் தப்பிச்சிட முடியுமா? ரவி தலையாட்டினான். என்னை ஆளாக்கின அப்பா தவமணி காலில் அந்த கங்காதாரன் விழணும். அவருக்கு நான் செலுத்துகிற காணிக்கை அதுதான். நீ சொல்கிறதை கேட்கும்போது உடம்பெல்லாம் என்னவோ செய்யுது திவ்யா. ரவி, இதுக்கு உங்கள் உதவி எனக்கு வேணும். நான் தயாராக இருக்கேன். நன்றி ரவி, உங்கள் மனைவியாக மாற நான் தயார். உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கணுமே. ஏற்றுப்பாங்க, கொஞ்சம் பொறுமை வேணும். நிச்சயமாக சாதிக்கலாம். உங்கள் அப்பா மாதிரி நல்லவங்க வல்லவங்க ஆதரவும் நமக்கு வேணும் ரவி. எங்கள் அப்பா நியாயம் தெரிஞ்சவர். அது நிலைநாட்ட எந்த எதிர்ப்பையும் சம்பாதிப்பார். அவர்கிட்ட நீ சொன்ன விவரங்களை நான் பேசுகிறேன். நீ கவலைப்படாதே. கங்காதாரனை தலைகுனிய வச்சிடுவோம். ரவி சிரித்தபடி புறப்பட திவ்யாவுக்கு இப்போது ஒரு புத்துணர்ச்சி வந்துவிட்டது. கூடவே நினைத்ததை முடிக்கலாம் என்ற நம்பிக்கையும் வந்தது. தவமணி எதிரே பாட்டி இருந்தாள். தான் திவ்யாவை சந்தித்ததை, நடந்த விவரங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தாள். பாக்கியம் ஒரு சோக ஓவியம் போல எதுவும் பேசாமல் சாய்ந்திருந்தாள். மணி, திவ்யா இத்தனை நடந்தும் உன்கிட்ட உயிரையே வச்சிருக்கா. கொஞ்சம் கூட கோவப்படலை. நீயும் பாக்கியமும் ஒரு நேரத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரி இப்போ திவ்யா பாதிக்கப்பட்டிருக்கா. பாவம்டா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? செய்யணும். குரல் வந்தது. திரும்பினாள். அட்சயா, தீனா இருவரும் நின்றார்கள். என்ன பேசுகிறீங்க? ஐம்புலிங்கம் விரிச்ச வலையில் நீங்கள் விழுந்தீங்க. ஜெயிலில் வாழ்க்கை கரையிறதை விட எங்கள் அம்மா கூட வாழ்கிறது நல்லதுன்னு இவங்களை ஏற்றுக்கிட்டீங்க. பாக்கியம் நிமிர்ந்தாள். வெறுப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டதா தார்மீக கோபம் உங்களுக்கு இருந்தா எங்கள் 2 பேரையும் எப்படி உருவாக்குனீங்க? தவமணி ஆவேசமாக திரும்ப, மன்னிச்சிடுங்கப்பா, நீங்கள் ஒரு தவஞானியாக வாழலை. தேக சுகம் உங்களுக்கும் தேவைப்பட்டிருக்கு. நாங்கள் பிறந்தோம். இந்த வீட்டில் புருஷனாக வாழ தொடங்கிட்டா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மாவை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம். நீங்கள் ஒரு கைதியாக வாழ்நாள் முழுக்க இருக்க விரும்பலை. அது நியாயம். அந்த நியாயத்தில் சுயநலமும் இருக்கே. என்ன பேசுகிற? கலங்கப்பட்டவள் சுமந்த பிள்ளைகள் தானே நாங்கள். எங்களையும் அம்மாவையும் வெறுக்காத நீங்கள் அக்காவை மட்டும் பழி வாங்குறது என்ன நியாயம்? நான் யாரையும் பழி வாங்கலை. நல்லவரன் வந்தப்ப கெடுத்தது என்னவாம்? தவமணி பேசவில்லை. அப்பா, இத்தனை நாள் நீங்கள் செஞ்ச தியாகம் எடுபடாமல் போச்சே. அவளை வாழ வச்சிருந்தா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். அதை நீங்கள் செய்யலையே. அக்காவை நீங்கள் வெறுத்தா உங்களை நாங்கள் வெறுக்கும்படி இருக்கும். வேறு வழியில்லை. இருவரும் விலகி போக தவமணி முகத்தில் இறுக்கம் தளர்ந்து கவலை வந்தது. பாட்டி அருகில் வந்தாள். மணி, குழந்தைங்க வளர்ந்தாச்சு. நல்லது கெட்டதை அலசி முடிவெடுக்கிற பருவமும் வந்தாச்சு. நீ வீணாக கெட்ட பேரை எடுக்காதே. அவங்க போக்கில் விட்டுடு, புரியுதா? பிடிவாதம் பாதிப்புகளின் எண்ணிக்கையே அதிகமாகிட்டே போகும். ஜாக்கிரதை. பாட்டி போய்விட்டாள். தவமணி யோசிக்க தொடங்கினார். ரவி எதிரே அவன் அப்பா ராஜசேகர். ஒரு உயர்தர உணவகத்தில் இருவரும் இருந்தார்கள். அப்பா, ஆரம்பம் முதலே நீங்கள் எனக்கு அப்பாவாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தோழனாகவும் இருந்திருக்கீங்க. ஆமாப்பா, இப்போவும் அந்த நிலையில்தான் உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரிப்பா, திவ்யாவோட பூர்வ கதை தெரிஞ்சு போச்சு. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் அவளை விரும்புகிற காரணமாக எதையும் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை எதிர்காலம் மற்றவங்களோட கண்மூடித்தனமான போக்கால் அழிஞ்சிடக்கூடாது இல்லையா? ஆமாம் ரவி, நான் சொல்கிற கதையே இப்போ நீங்கள் கேளுங்க. ரவி முழுவதையும் அவருக்கு சொல்ல தொடங்கினான். 3 நிமிடத்தில் முடித்தான். ராஜசேகர் ஆடி போயிருந்தார். மில் அதிபர் கங்காதாரனா திவ்யாவுக்கு அப்பா? ஆமாம். உங்களுக்கு அவர் நெருங்கின பழக்கமா? ஓரளவுக்கு. தொழில் ரீதியாக அடிக்கடி சந்திப்புகள் உண்டு. மற்றபடி சொந்த வாழ்க்கையில் எந்த தொடர்பும் இல்லை. பெரிய மனுஷன்தான். அந்த மனிதரோட கோழைத்தனத்தால் அவங்கப்பா ஐம்புலிங்கத்தோட ஆணவத்தால் என்ன நடந்திருக்கு பாருங்க. நிஜம்தான். தவமணி நல்ல மனிதர். வாழ்க்கை கொடுத்திருக்கார். திவ்யாவோட அம்மாவுக்கு கட்டாயத்தின் பேரில்தான் இது நடந்திருக்கு. உள்ளே வெறுப்பும் கசப்பும் இருந்தாலும் திவ்யாவை ஆளாக்கி சொந்த காலில் நிற்க வச்சிட்டார் தவமணி. ஆனால் கல்யாண நேரம் வரும்போது பழைய கசப்பு மேலே வந்துருச்சு. கெடுத்துட்டார். அதுதான் வேதனை. கங்காதரன் மேல் திவ்யாவுக்கு ஆத்திரம். அந்த மனுஷனை அவமானப்படுத்தி தவமணி காலில் விழ வைக்கணும்னு ஒரு வெறி. ராஜசேகர் எழுந்தார். அது அத்தனை சுலபமில்லை ரவி. ஏன்பா? கங்காதரன் பூனை மாதிரி இருந்தாலும் செல்வாக்கு அதிகம். மலை கூட திவ்யா மோதனமா? திவ்யா தனியாக மோத போகிறதில்லைப்பா. அவ கூட நான் நிற்க போகிறேன். எப்படி? அதுக்குத்தான் எனக்கு உங்கள் ஆலோசனை வேணும். நீங்களும் ஒரு ராஜதந்திரி தான். வயசு காரணமாக நான் கொஞ்சம் பதட்டப்படுவேன். ஆனால் நீங்கள் படமாட்டீங்க. உங்களை நான் நாடி வந்தது இதுக்கு தான். ராஜசேகர் யோசிக்க தொடங்கினார். திவ்யா பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியுதாப்பா?
நிச்சயமா நீ கவலைப்படாதே ரவி. திவ்யாவே நீ கல்யாணம் செஞ்சுக்க, அதில் எனக்கு சம்மதம். ரவி மலர்ந்தான். ஆனால் அம்மா, அவளை பற்றி நீ கவலைப்படாதே. அவ போக்கில் விட்டு பிடிப்போம். அதை நான் பார்த்துக்கிறேன். உடனடியாக உங்கள் கல்யாணம் நடக்க வேண்டாம். பிரச்சனைகளோட உச்சக்கட்டம் உங்கள் கல்யாணமாக இருக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா. என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது கூட உசத்தி இல்லை. திவ்யாவோட எதிர்காலத்துக்கு இப்போ நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க. அவர் கைகளை எடுத்து முத்தமிட்டான். அவர் சிரித்தார். ரவி, உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் செஞ்சு உடலால் மனசால் ஒன்று சேர்ந்தப்ப உற்சாகமாக இருந்தேன். இன்னைக்கும் அது தொடருது. அதனால்தான் நீ இத்தனை துடிப்பாக இருக்க. நாங்கள் வாழறதே உனக்காக. உன்னை வருத்தப்பட விடுவேனா? நன்றிப்பா. அன்னைக்கு தரகர் வந்து உனக்கு ஒரு பெண்ணின் படத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். உங்கள் அம்மா வாங்கி வச்சிருக்கா. கிழிச்சு போடுங்க. இரு, அவசரப்படாதே. அது நான் நினைக்கிற சம்பந்தமாக இருந்தால் நம்ம ஆட்டத்தை தொடங்கிடலாம். என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு நான் அதை பற்றி கேட்டுக்கல. இப்போ கேட்டுடலாம். ரவிக்கு எதுவும் புரியவில்லை. இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள். இரவு சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தார்கள். அம்மா சரோஜா பரிமாற தொடங்கினாள். சரோ, அன்னைக்கு தரகர் ஒரு வடன் கொண்டு வந்தாரே, யாரது? அம்மா திரும்பி ரவியை பார்த்தாள். ரவி குனிந்த தலையுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். மில் அதிபர் கங்காதரன் வீட்டு சம்பந்தம். ரவி நிமிர்ந்தான். ராஜசேகரை பார்த்தான். அது தொடர்பா நீ ஏதாவது பேசினியா? இல்லைங்க. ஏன் பேசலை? ரவிக்கு விருப்பமில்லாததை செய்யாதேன்னு நீங்கள் சொன்ன பிறகு ஒரு தயக்கம். அவங்களும் பெரிய மனுஷங்க. நாளைக்கு பிரச்சனை வேறு விதமாக ஆகிடக்கூடாது இல்லையா? ரவி அப்பாவை பார்த்தான். சரோ, தரகரை கூப்பிட்டு அந்த வரனை பேச சொல்லு. அவங்க விரும்பினா பெண் பார்க்க போகலாம். அப்பா, ரவி, நான் எதை செஞ்சாலும் அது உனக்கு நல்லதா இருக்கும், புரிஞ்சுக்கோ. குரலில் அழுத்தம் இருந்தது. தொலைபேசி அழைக்க அம்மா எடுக்க போனாள். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கங்காதரன் நம்ம வலையில் வந்து விழுறான். பயன்படுத்திக்கணும். எதிர்க்காம நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டு. திவ்யா தான் உனக்கு. சரிப்பா. தரகர் பேசுகிறார். ராஜசேகர் ரிசீவரை வாங்கி கொண்டார். ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கு. மேற்கொண்டு உங்கள் பதிலை பெண் வீட்டார் எதிர்பார்க்குறாங்க. பெண் பார்க்க நாங்கள் எப்போ வரலாம்னு முடிவு பண்ணுங்க தரகரை. நாளைக்கே கேட்டு சொல்லிடுறேன். ரவி எழுந்து உள்ளே போய்விட்டான். சரோஜா அருகில் வந்தாள். என்னங்க, இவன் ஏதாவது கலாட்டா பண்ணுவானா? மாட்டான். ஆனால் அந்த பொண்ணை எல்லாருக்கும் பிடிக்கணுமே. இல்லையா பின்ன? எனக்கு வரப்போகிற மருமகள் நல்ல விதமாக இருக்கணும்னு நான் மட்டும் நினைக்க மாட்டேனா? இதோ பார் சரோ, எது யாருக்கு நடக்கணுமோ அதுதான் நடக்கும். யாராலையும் அதை மாற்ற முடியாது. அது உண்மைதான். மறுநாள் காலை தரகர் நேரில் வந்து விட்டார். நாளைக்கு நல்ல நாள். பெண் பார்க்க வர முடியுமான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக வரோம். மாலை 5 மணின்னு குறிச்சிடுங்க. நானே வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன். தரகர் வாயெல்லாம் பல்லாக இருந்தார். இரண்டும் பெரிய இடம். கணிசமான தொகை கிடைக்கும் என்ற பூரிப்பு அவருக்கு. கங்காதரன் மகள் சுஜாதா மெலிதாக தன்னை அலங்கரித்து கொண்டாள். அம்மா ஜெயா அருகில் வந்தாள். நீ தயாரா அம்மா? கொஞ்ச நாள் அப்பா கூட வியாபாரத்தில் உதவியாக இருந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். அவசரப்படுறீங்க 2 பேரும். இல்லை சுஜாதா, இப்போ நடந்தால்தான் அழகு. மாப்பிள்ளையும் உன் கூடவே இருந்து தொழிலை பார்க்கட்டுமே. இதோ பாரு, எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. வரப்போறவன் அதுக்கு உட்பட்டாதான் நான் சம்மதிப்பேன். அதையெல்லாம் வரவன்கிட்ட பேசிக்கோ. கங்காதாரன் உள்ளே வந்தார். சுஜாதா, உன் விருப்பம்தான் முக்கியம். எந்த கட்டாயமும் இல்லை. சரிப்பா. சரியாக 5 மணிக்கு காரில் வந்து இறங்கியது ராஜசேகர் குடும்பம். வாசலில் வந்து வரவேற்றார் கங்காதாரன். ரவி நன்றாக பார்த்தான். இந்த வயதிலும் கங்காதாரனிடம் அசாத்தியமாக வசீகரம் இருந்தது. தலையை இடதுபுறமாக சாய்த்து அவர் சிரிக்கும்போது அப்படியே திவ்யா. இந்த அளவுக்கு தகப்பனின் சாயல் மகளிடம் இருக்க முடியுமா? உட்கார வைத்து உபசரித்தார்கள். சுஜாதா வந்தாள். அறிமுகம் நடந்தது. ரவி பேரழகன். அதனால் முதல் பார்வையிலேயே சுஜாதாவுக்குள் இறங்கிவிட்டான். நான் உங்ககிட்ட பேசணும் மிஸ்டர் ரவி. சொல்லுங்க. உங்கள் கூட நான் கொஞ்ச நாளைக்கு பழகி பார்க்கணும். நீங்கள் எனக்கு ஏற்ற கணவரான்னு அப்போ தான் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும். பெரியவர்கள் லேசாக முகம் சுளிக்கும் சங்கதி இது. செய்யலாமே. இந்த யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறமா தொழிலிலோ சொந்த ரசனைகளிலோ யாரும் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. நான் சுதந்திரமானவள். உங்களோட இந்த குணம் எனக்கு உண்டு. 2வது எதிர்பார்ப்பும் சரி. கல்யாணம் நடந்துட்டாலும் 3 ஆண்டுக்கு தாயாக மாட்டேன். நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ நடக்கட்டும். அப்புறமா 2 பேருக்கும் பரஸ்பர நம்பிக்கை வேணும். ஆண் பெண் நண்பர்கள் நிறைய இருக்கலாம். அதை பரந்த மனதோடு ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் கழுத்தில் தாலியை கட்டி நீங்கள் என் மனைவி ஆயிட்டா என்னை பெற்ற அம்மாவே உங்களை தப்பாக பேசினாலும் நான் நம்ப மாட்டேன். சரியா? சுஜாதா முகம் பளிச்சனா மலர்ந்தது. கங்காதாரனுக்கும் இந்த பதில் மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு சுஜாதாவை பிடிச்சிருக்கு. எனக்கும். அப்போ நிச்சயதார்த்தம்? ரவி குறுக்கிட்டான். கொஞ்ச நாள் பழகி பார்க்கணும்னு சுஜாதா சொன்னதால் நிச்சயதார்த்தம் இப்போ வேணுமா? ரவி, அது நடக்கட்டும்.
இல்லை சுஜாதா, பழகும்போது பரஸ்பரம் ஏதாவது பிடிக்காம போனால் பாக்கு வெத்தலை மாற்றினது தப்பாயிடும். அதுவும் சரிதான். அப்படின்னா அவங்க 2 பேரும் பழகட்டும். எப்போ கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்போ தேதி குறிச்சிடலாம். ராஜசேகர் சொல்ல கங்காதாரன் ஆமோதித்தார். இருவரும் அவர்களது விலாச அட்டைகளை பரிமாறினார்கள். காரில் ஏறிவிட்டார்கள். அவர்கள் போனதும் ஜெயா கங்காதாரனிடம் வந்தாள். இது நல்லா இருக்கா? எது? பழகி பார்க்கிறது, பிடிச்சா கல்யாணம் செஞ்சுக்கிறது, இதெல்லாம் மேல்நாட்டு கலாச்சாரம். நமக்கு சரிப்படுமா? உன் பொண்ணு அதை விரும்புகிறா, அந்த பையனும் சரிங்கிறான். காலம் மாறிப்போச்சு. இந்த தலைமுறையோட விருப்பம் அதுன்னா நீயும் நானும் தடுக்க முடியுமா? அது இல்லைங்க, 2 பேருக்கும் வாலிப வயசு. ஏதாவது தப்பு நடந்துட்டா? கங்காதாரன் பேசவில்லை. ஆம்பளைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பெண் தான் அவமானப்பட்டு நிற்கணும். சரி, இவ பிடிவாதக்காரி, மாற்றிக்கவா போறா? ஜெயா உள்ளே போய்விட கங்காதாரன் அப்படியே நின்றார். மெதுவாக தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டார். ஆம்பளைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பெண் தான் அவமானப்பட்டு நிற்கணும். பாக்கியத்தின் கண்ணீர் தழும்பிய முகம் அப்படியே அவர் நெஞ்சுக்குள் உறைந்து போயிருந்தது. அந்த வேதனையை அவரால் தாங்க முடியவில்லை. கட்டிலில் வந்து உட்கார்ந்தார். அவளை தொட்ட நாள் முதல் எல்லாமே கண்முன் ஓடியது. அப்பா எடுத்த அதிரடி முடிவும் கோழைத்தனமாக தான் அதற்கு தலையாட்டியதும் உறுத்தின. அன்று முதல் இந்த நிமிடம் வரை பாக்கியத்தின் முகம் மட்டுமே நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. கதவு தட்டப்பட்டது. அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு கதவை திறந்தார். என்னம்மா சுஜாதா, நான் சொன்ன நிபந்தனைகள் உங்களுக்கு பிடிக்கலையா அப்பா? அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா, பழகிப்பார், தப்பில்லை. ஆனால் நீ பொண்ணு, எச்சரிக்கையாக இரு. தாலி கழுத்தில் ஏறுகிற வரைக்கும் பொண்ணாக பிறந்தவ கவனமாக இருக்கணும். சரிப்பா. அதே நேரம் இங்கே ரவி வீட்டில் அந்த பொண்ணு திமிர் பிடிச்சவளா இருப்பா போலிருக்கே. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தால் சரிப்படுமா? ராஜசேகர் சிரித்தார். சரோ, அவ பணக்காரி, தன் வீட்டில் தான் இருப்பா. உன் பிள்ளையும் அங்கே தான் போக வேண்டியிருக்கும். ரவி நம்மளை விட்டு பிரிவானா? பணக்கார மனைவி வந்த பிறகு உன் மடியில் இருப்பானா? சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டாளே சுஜாதா. சரி, ரவி சந்தோஷமா வாழணும். எங்கே இருந்தா என்ன? என்ன பேசுறீங்க? நமக்கு ரவி ஒரே மகன். கங்காதாரனுக்கும் சுஜாதா ஒரே மகள். நீங்கள் யார் பக்கம் பேசுகிறீங்க? ராஜசேகர் அருகில் வந்தார். ஒரு பணக்காரி மருமகள் ஆனா உன் சமையல் கட்டுக்கு வருவாள்னு கனவு கூட காணாதே. திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு வாழ வந்தா உன் ஆசைகள் பலிக்கும். சரோஜா திரும்பினாள். சுஜாதா தான் நம்ம தகுதிக்கு சரிப்படலையே. பாசத்துக்கும் பணத்துக்கும் எப்போதுமே சம்பந்தமில்லை சரோ, விட்டுடு. அம்மா லேசாக ஆடி போயிருந்தாள். ரவி எதிரே திவ்யா இருந்தாள். ரவி பெண் பார்த்து விட்டு வந்ததை சொல்லி முடித்தான். அவ கூட பழக போறீங்களா ரவி? ஆமாம். வேண்டாம் ரவி, இதை பாருடா, பயமாயிருக்கா? அவகிட்ட பழகும்போது எனக்கு நாட்டம் வந்துடுன்னு கவலைப்படுறியா? நிச்சயமா இல்லை, ஆனால் பயப்படுறேன். ஏதாவது நடந்துடும்னா? ஐயோ, அது இல்லை. என் மேலே உயிரையே வச்சு எனக்காக எதையும் செய்கிற உங்களை நான் சந்தேகப்பட்டா நான் பெண்ணே இல்லை. அப்புறம் கங்காதாரனை பழிவாங்க அவளை ஆசை காட்டி மோசம் பண்ண போறீங்க, இதுதானே? ஆமாம். ஆனால் கங்காதாரன் ஒரு பாக்கியத்தை கற்பமாகிற மாதிரி அயோக்கியத்தனத்தை நான் செய்ய மாட்டேன். ஆனால் சுஜாதாவை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்க போகிறேன். ஒரு பெண் விரும்பினவனை அடைய முடியலைன்னா எப்படி துடிப்பாங்கிறதை தன் மகள் மூலமாக கங்காதாரன் உணரணும். அதான் வேணுமா? அதுதானே நம்ம விருப்பம். சுஜாதா பாவம் ரவி. ஒரு பெண் அவமானப்படணுமா? அது தப்பில்லையா? திவ்யா, நீயா பேசுகிற? பாவம் செய்யலாமா ரவி? இது பாவமில்லை திவ்யா, பாடம். நீ இறக்கப்பட்டா அந்த கங்காதாரனை அவமானப்படுத்த முடியாது. எதுவும் நடக்காது. இந்த விவகாரத்தை என்கிட்ட விடு. நான் கூப்பிடுற நேரத்தில் நீ வா, புரியுதா? சரி ரவி. எங்கள் அப்பா இந்த வாரத்தில் ஒரு நாள் உன்னை சந்திக்க விரும்புகிறார். கண்டிப்பாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இருவரும் எழுந்தார்கள். திவ்யா அருகில் வந்தாள். அவன் கைகளை பிடித்து கொண்டாள். நீங்கள் எனக்கு தான் சொந்தம். உங்களை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன். யார் விட்டு தர சொன்னது? உன் கூட மானசீகமாக எப்போவோ எனக்கு கல்யாணம் நடந்தாச்சு. நான் இப்போ கூட உன் கூட குடித்தனம் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். திவ்யா வெட்கத்துடன் சிரித்தாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.